இப்போ இவங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாவே இந்த வீட்டு யோகம்ங்கிறது இந்த டைம்ல இருக்குங்க. ஏன்னா ஓகே. லக்னத்துக்கு 4ல தான் குரு இருக்காரு. அடுத்து போறது 5ஆம் வீடு தான். ஸோ இவங்க வந்து வீடு வாங்குறதும், வாகனம் வாங்குறதும், சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கு பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்க. எல்லாருமே நகை விலை ஏறிட்டே இருக்கு. அதுல என்ன, அதுல என்னங்கிறாங்க. மீனத்த பொறுத்தவரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப நல்ல பிளான். ஏன்னா, இந்த தங்கத்தினுடைய விலை வந்து மறுபடியும் குறையுமா அப்படின்னா, நல்லாவே தெரியும் தங்கத்தினுடைய விலை ஏறுமுகம் தான். இனி இருக்கக்கூடிய எதிர்காலமும் ஏறுமுகத்தில தான் இருக்கும். ஸோ இவ்வளோ விலையா இருக்கே, இவ்வளோ விலையா இருக்கேன்னா, அடுத்த வாரம் இது இன்னுமே தான் ஏறிடும். ஸோ ஆமா. அதனால மீன லக்னத்த பொறுத்தவரைக்கும் முதலீட்டை தங்கத்தில பண்ணு. 6ல் கேது, 12ல் ராகு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் வயிறு பத்திரம். ம். ஏன்னா, இந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் வேலையில அதிகமா இப்ப கவனம் செலுத்துவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன சலனம், மன வலிகள். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பசிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்ப இது சாப்பிடாதனால வயிறு என்ன ஆகும்? ஆல்ரெடி பாதிக்கப்படும் இல்லைங்களா? இது ஒரு விஷயம். 2வது ஹீட் இன்பேலன்ஸ்டு. இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஹீட் இன்பேலன்ஸ்டு தான். ஸோ இது 2வது பார்த்துக்கணும். 3வது இவங்க சாப்பிடுற உணவுகள் ஃபுட் பாய்சன் ஆகுறது. ஓகே. அதனால உணவுகள்ல கவனம் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் நல்லா இருக்கணும். 4வது வந்து ஒண்ணே ஒண்ணு, இவங்க வயிறு வந்து கொஞ்சம் லேசா இருக்கணும். அது வந்து லைட் வெயிட்டா இருக்கிற உணவையாவது சாப்பிடணும். ஒண்ணு சாப்பிட்டா இவங்க சந்தோஷமா இருக்கும்போது கொஞ்சம் அளவு தெரியாம உள்ள போயிடும். பட் அது ரேரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த உணவுகள் நல்லதா பார்த்து சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பசிக்கிறப்ப கண்டிப்பா ஏதாவது ஒண்ண சாப்பிட்டுக்கணும்.